ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து மாடல் டெஸ்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோலாம் பார்க்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதில் போய் நீங்கள் போலீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் போய் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னா, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது வடமொழி என்று முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, வில்லியம் ஜோன்ஸ். கொஸ்டின் 2 பாருங்கள், பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரது. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, பதிவஞ்சலில் விண்ணப்பங்களை அனுப்புக. இதுதான் வந்து சரியான சொற்றொடர். கொஸ்டின் 3 பாருங்கள், என் அண்ணன் நாளை வருவான் எவ்வகை தொடர். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த வகையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. என் அண்ணன் நாளை வருவான் என்பது. இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது வந்து ஒரு செய்தி தொடர். பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் அதாவது பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் வந்து எது பிறமொழி சொற்கள் நீங்கியது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, பிள்ளையார் கோயிலுக்கு திருக்குடமுழுக்கு நடந்தது. சரிங்களா? கும்பாபிஷேகம் வராது, திருக்குடமுழுக்கு. இதுதான் வந்து சரியானது. கொஸ்டின் 5. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, லா. கொஸ்டின் 6. பின் உரைநோற்றில் பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து பெயர் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பள்ளி. கொஸ்டின் 7. பின் உரைநோற்றில் பெயர் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. சாரி, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 8 பாருங்கள், ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும். ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 3. ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். கொஸ்டின் 9. பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரது. கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எது வந்து பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சிற்றுண்டிக்கு பின் தேநீர் பருகாதே. இதான் வந்து சரியான சொற்றொடர். கொஸ்டின் 10 பாருங்கள், பின்வரும் தொடர்களில் சந்தி பிழையற்ற தொடர் எது. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். இதான் வந்து சரியான தொடர். கொஸ்டின் 11. இடையின எழுத்துக்களில் வேறுபட்டதை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து இடையின எழுத்துக்களில் வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான். டி தான் வந்து தவறானது, அதாவது வேறுபட்டது. சரிங்களா? பேலன்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இ, இர், இல். சரிங்களா? இது எல்லாம் இடையின எழுத்துக்கள். சரிங்களா?
இந்த இரு வந்து அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்துக்களில் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 12. இடை ஏர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து இடை ஏர்ச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு, அவனால். கொஸ்டின் 13. பெயர் சொல்லின் வகை அறிதல். அதாவது திருச்சி இது வந்து எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு, இடப்பெயர். திருச்சி அப்படிங்கிறது வந்து இடப்பெயர். அடுத்த கொஸ்டின் 14. வேர் சொல்லை தேர்வு செய்க. அதாவது வென்றது இந்த இதோட வேர் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க ரைட்டு, வெல். வென்றது என்ற சொல்லோட வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல். கொஸ்டின் 15. வேர் சொல்லை தொழிற்பெயராக்குக. அதாவது இடி இந்த வேர் சொல்லோட தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க ரைட்டு, இடித்தல். இடி என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடித்தல். கொஸ்டின் 16. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இப்பாடலில் வரும் மோனை. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க ரைட்டு, பொழிப்பு மூனை. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 2 3 4 இதான் வந்து கரெக்டானது தான். மண் பொன் அப்படிங்கிறது வந்து பெயர் ஏர்ச்சொல், இது கரெக்டு. நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வந்து வினை ஏர்ச்சொல். அவனை அவனால் அப்படிங்கிறது வந்து இடை ஏர்ச்சொல். மாநகர் அப்படிங்கிறது வந்து உரி ஏர்ச்சொல். சரிங்களா? கொஸ்டின் 18 பாருங்கள், பொறுத்துக்க. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது எது கரெக்டானது அப்படின்னு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிங்க. இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 2 3 4 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? வங்கோல் அப்படின்னா காற்று, அலுவம் அப்படின்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 19 பாருங்கள், பொறுத்துக. அதாவது கலைச்சொல் கொடுத்துருவாங்க, அதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? 1 2 3 4 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது சைல்டு லேபர், பட்டம் அப்படின்னா டிகிரி, கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி. சரிங்களா? கொஸ்டின் 20 பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுகளை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது சரியான இணை அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1 2 3 இதான் வந்து சரியான ஆன்சர். நிலவென்று இதை பிரித்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு ப்ளஸ் என்று, இது கரெக்டு. தமிழெங்கள் இதை பிரித்து எழுதணும்னா தமிழ் ப்ளஸ் எங்கள், இதுவும் கரெக்டு. அமுதென்று இதை பிரித்து எழுதணும்னா அமுது ப்ளஸ் என்று, இதுவும் கரெக்டு. செம்பெயர் இதை பிரித்து எழுதணும்னா செம் ப்ளஸ் பயிர் அப்படின்னு வராது, இது தப்பு. செம்மை ப்ளஸ் பயிர்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். செம்மை ப்ளஸ் பயிர்னு வரும் செம்பயிரை பிரித்து எழுதணும்னா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 21. நான்மணி கடிகை எவ்வகை நூல்கள் ஒன்று? நான்மணி கடிகை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த வகையான நூலில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 11 கீழ்கணக்கு. சரிங்களா? நான்மணி கடிகை வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கொஸ்டின் 22. வள்ளுவர் கோட்டம் எங்கு உள்ளது? இவ்வாக்கியத்தின் வகையை தேர்வு செய்க. வள்ளுவர் கோட்டம் எங்கு உள்ளது? இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வினா வாக்கியம். கொஸ்டின் 23. பதுமை என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பதுமை என்பதன் பொருள் எது அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உருவம். பதுமை என்பதன் பொருள் எது பார்த்தீங்கன்னா உருவம். கொஸ்டின் 24. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 வகைப்படும். தொழிற்பெயர் வந்து 3 வகைப்படும். கொஸ்டின் 25. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஸ் எனப்படும். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஸ் எனப்படும். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கொஸ்டினில் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.